வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் என்ன ஐஸ்கிரீம்னா கேசர் பாதாம் ஃபலூடா. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு 200 கிராம் ஃபலூடா மிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். கேசர் பாதாம் ஃபலூடா மிக்ஸுன்னு. அந்த 200 கிராமுக்கு 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணணும். 1 லிட்டர் பால்னால் ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு இருக்கும்ல, அது வாங்கிக்கணும். அந்த ஃபுல் க்ரீம் மில்கை 1 லிட்டராக வாங்கி அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பாலை சுட வச்சுக்கணும். பால் கொதிக்கும்போது நல்லா லைட்டாக இடையில கிண்டி கொடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் பால் கொதிச்சா போதும். கொதித்து முடித்த உடனே அதை ஒரு கரண்டியை வச்சு கிண்டிட்டு அதில் நம்ம இந்த ஃபலூடா மிக்ஸை போடுறோம். போட்ட உடனே கலக்க ஆரம்பிச்சிடணும். இந்த ஃபலூடா மிக்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா சேமியா போட்டிருப்பாங்க, சப்ஜா விதை போட்டிருப்பாங்க, அந்த பாதாம் அதை 1-2 நுணுக்கி போட்டிருப்பாங்க, ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது இதில் ஃபலூடா மிக்ஸில். இதை நம்ம கலக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேசர் பாதாம்னால ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியுதா ஃப்ளேவர், உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம வீட்லேயும் வாங்கி செய்கிறதுனால ரொம்ப நல்லது கூட. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபலூடாலாம் நல்லா வெந்து வருது பாருங்கள் உங்களுக்கு. இதை நீங்கள் இந்த மிக்ஸை கொட்டிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மிக்ஸை கொட்டிட்டு நல்லா அந்த ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அடியிலேருந்து நல்லா கிண்டிக்கணும். இல்லைன்னா அந்த சேமியாலாம் போய் என்ன பண்ணால் கீழே அந்த பாத்திரத்துக்கு அடியில் அப்படியே ஒட்டிக்கும். சேமியா வந்த உடனே நம்ம நார்மல் சேமியா பாயசம் செய்வோம்ல, அப்போ என்ன ஆகும், கிண்டலைன்னா அப்படியே போய் கீழே அடியில் தங்கிடும் அந்த சேமியா. அப்போ அந்த சேமியா அதை ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இதை அப்படியே லைட்டாக இப்போ நாங்கள் கிண்டுறோம்ல, அது மாதிரி நீங்கள் கிண்டிக்கணும் ஒரு ஸ்பூனை வச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் இப்படி கிண்டிக்கணும். 2 to ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இப்படி கிண்டிக்கணும். லைட்டாக கொதிக்க விடணும், மறுபடியும் அப்படி கிண்டணும். அப்புறம் மறுபடியும் கொதிக்க விடணும், கிண்டணும். அப்படி சேமியாலாம் நல்லா வெந்திருக்கும், சப்ஜா விதை எல்லாமே நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸு இந்த பாலோடு சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இது லைட்டாக கொஞ்சம் திக்கானோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதாவது ஆற வச்சிடணும். ஆற வச்சோன்னே ஒரு ஐஸ்கிரீம் கப்பில் நான் அதை ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடறேன். ஃப்ரீசரில் எத்தனை மணி நேரம் நீங்கள் வைக்கணும்னா ஒரு 8 to 10 மணி நேரம் ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சர்விங் கப்புக்கு நான் மாற்றுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு. நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ் மில்க் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் இந்த ஃபலூடா ஐஸ்கிரீமை போடுறேன். நல்லா ஆற வச்சிடணும். சூடோடு கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு பவுலில் மாற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். டூட்டி ஃப்ரூட்டி ஹோம்மேட்லேயே செஞ்சுக்கலாம் வீட்லேயே. இந்த டூட்டி ஃப்ரூட்டி ஒன்றும் இல்லை, சாதாரண பப்பாயாவோட காய் தான், அதை கலராக போட்டு செஞ்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது இப்போ இதில் அந்த பால்ஸ் இருக்குல்ல, கலர் பால்ஸ், அதை போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னாவே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் ஒரு 2 பிஸ்கெட் வைக்கிறேன், வேப்பர் பிஸ்கெட். அதுக்கு மேலே ஒரே ஒரு கிரேப்ஸ். இதே ஆப்ஷனல் தான், கிரேப்ஸ்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இப்போது பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். சூப்பரான கேசர் பாதாம் ஃபலூடா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு டவுட்டை அனுப்புங்க. நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.